பேதுரு, நான் சொன்ன சிலுவையை சுற்றியும் இருக்கிற ஜனங்களை குறித்து நான் சொன்னேன். ரெண்டாவது பேதுருவுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, மறுதலித்து விடவா அல்லது இயேசுவோடு பாடுகளை சகிக்கவா. இன்னைக்கு சபைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா நீங்கள் பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை என்று பேசுகிற நவீன பிரசங்கங்கள் வந்துவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், அதாவது ஆண்டவருக்காக நின்னீங்கன்னா, சத்தியத்துக்காக நின்னீங்கன்னா உங்களுக்கு பாடுகள் நிச்சயமாக உண்டு. அதை பார்த்து பயந்து நம்ம போகக்கூடாது. ஆமேன். அதனால் இயேசுவை நான் எந்த இடத்துலையும் நான் மறுதலிக்க மாட்டேன், பாடுகளை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற மனநிலையோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 16வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 21, 22 வசனங்களை நாம் வாசித்தால் வாசியுங்கள். மத்தேயு 16, 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, ஆண்டவர் தேவ சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை அங்க ஷேர் பண்றாரு. இவன் மாம்சத்தில் யோசித்து அது சொன்னது காரணம், உண்மையாவே இவன் ஆண்டவரை நேசித்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஆவிக்கேற்றபடியாக சிந்திக்காமல் என்ன செய்கிறாய், மாம்சத்திற்கேற்றபடியாக சிந்திக்கிறாய். இவன் சொல்றான், ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று அங்கே சொல்லுகிறான். அதை தொடர்ந்து மத்தேயு 26, 74 வாசித்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு சேவல் கூறதுக்கு முன்னால் என்ன செய்ய போற, 3 தரம் என்னை மறுதலிக்க போகிறாய். இவன் சொன்னான், நோ நோ நெவர் நெவர், ஆண்டவரே, நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், மரண பரியந்தம் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ரியல். ஏன்னா அவனை ஆண்டவர் ரொம்ப நேசித்தான். ஆனால் சூழ்நிலை வந்த பொழுது அவனால் நிற்க முடியவில்லை. நீங்களும் நானும் அப்படி தான். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம், நிறைய காரியங்களை சொல்கிறோம். ஆண்டவர், உமக்காகத்தான் நான் வாழுவேன், உமக்காகத்தானே வாழ்கிறேன், என்னென்னமோ சொல்லுவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்கிற பாடல்களிலேயே நிறைய அர்ப்பணத்தோடு பாடுறோம். ஆனால் சூழ்நிலைகள் மத்தியில் அநேக நேரங்களில் நாம் நிற்க முடியாமல் தடுமாறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பேதுரு ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சார். யார் போனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் சூழ்நிலைகள் வந்த பொழுது அவன் ஆண்டவரை மறுதலிக்க தொடங்கினான். பயங்கரமான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பார்க்குறோம். 26, 74 அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும். இமேஜின் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் நேற்று தான் சொன்ன, ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் உம்மை பின்பற்றுவேன் அப்பா. ஆனால் இப்போ சூழ்நிலைகள் பாதகமான ஒன்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த நாட்களில் சபை இந்த அர்ப்பணத்திற்கு நேராகத்தான் போகணும். இன்றைக்கி எல்லாமே ஏர்த்லி பிளெஸிங்ஸை பேசி 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 இம்மைக்குரிய காரியங்களை பேசி மயக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய நேரம். என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கணும்னு சபை உருவாக்கப்பட வேண்டிய நேரம். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ we cannot compromise. இதனால் என்னால், அதாவது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான பாடுகள் வரும். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த LGBTQ அதுக்கு எகென்ஸ்டாக பேசுனீங்கன்னா, இல்லை உங்கள் சர்ச்சில் அந்த மாதிரி ஆளுகளுக்கு கல்யாணம் கொடுக்கலன்னா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவான். இந்தியாவில் வேறு மாதிரி பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சபைக்கு விசுவாசிகளுக்கு பயங்கரமான நெருக்கம். நான் சொல்கிறேன், இந்தியாவில் இப்போ நிறைய பேர் சொல்கிறேன், இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், இது கொஞ்சம் உபத்திரவத்தின் ஆண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சபை நெருக்கத்திற்கு நேராக போகும். ஏன்னா உபத்திரவத்தின் மூலமாக தான் கர்த்தர் சபையை பரிசுத்தமாக்க போகிறார். இப்போ ஏர்த்லி பிளெஸிங்ஸ், அது பணம், அந்த காரியம், டெம்பரரியான காரியங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 195 பிரசங்கங்கள் இந்த உலக ஆசீர்வாதம் 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 இல்லை.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா கர்த்தர் இம்மைக்குரிய காரியங்களை கர்த்தர் சந்திப்பார். ஆனால் அதைவிட நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது தான் முக்கியம். ஆமென். நம்முடைய கவனமெல்லாம் நித்திய பரலோக ராஜ்யத்தின் மேலே தான் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பூலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ சொல்லுங்க, அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரலோகத்தின் நினைவுகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை எப்பொழுதும் நித்திய பரலோக ராஜ்யம். அதனால தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஒரு பெரிய முத்து வியாபாரி பரலோகத்திற்கு அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்தான். அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொண்டான், வாங்கிட்டான். அப்படின்னு என்ன, அதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம மக்கள் எந்த பிஸ்னஸில் இருக்காங்களோ எங்கே போனாலும் அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? இங்கே ஒரு மியூசிஷியன் யாரோ உட்காந்துருந்தாங்கன்னா இவங்க ப்ளே பண்ணுறதையே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு வேளை பாடும்போது இந்த பீட்டு, அந்த நோட்டெல்லாம், அந்த கார்ட்ஸ் எல்லாம் அதை தான் நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லை இங்கே ஒரு வேறு ஏதாவது ஆடியோ இன்ஜினியர் இருந்தால் அவர் ஆடியோ குறித்து பார்த்துட்டு இருப்பார். அதை ஏன்னா எங்கே போனாலும் இந்த முத்து வியாபாரி எங்கே போனாலும் இதை வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டு. பார்த்தார், விலை உயர்ந்த முத்து, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதை பார்த்து எப்படியாவது இதை வாங்கிடணும்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து பார்த்தாரு, காரெல்லாம் விற்றார், 10ல் இருக்கிற அத்தனை சொத்தையும் விற்று அதை பெற்றுக்கொண்டு ஹாப்பியாக போனார். அந்த முத்து தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள நான் எதையும் இழக்காயத்தம் என்கிற மனநிலை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நான் எதையும் விட ஆயத்தம், எதையும் இழக்காயத்தம். அப்படி அர்ப்பணிப்பவர்கள் தான் தேவனுக்கு தேவை. ஆமென். அவர் எங்களை விடுதலையாக்க வல்லவர். விடுதலையாக்காம போனாலும் அப்படின்னா என்ன, இந்த அக்கினி சூழலில் பொசுங்கி சாகிறது தான் அவருடைய சித்தமாக இருந்தாலும் இயேசுவுக்காக நான் வாழுவேன், கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவுக்காக நான் வாழுவேன்னு அர்ப்பணிக்கிறவர்களை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஸோ அங்கே இந்த பேதுரு அவன் மறுதலித்து விடவா பாடுகளை பார்த்து பயம்தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள். பிலிப்பியர் 3:10 அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்று சொல்லுகிறது அந்த வசனத்தில். பிலிப்பியர் 3:10 வாசிங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அறிகிறத பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பாடுகளின் ஐக்கியம், பாடுகளை குறித்து நிருபங்களில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் சொல்லுங்க துன்பப்படுவார். நீங்கள் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும், சத்தியத்துக்காக வாழணும், வசனத்துக்காக வாழணும், இதுதான் சரி இதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடு உண்டு. ஆமென். உங்கள் குடும்பத்திலேயே உண்டு, சபையிலும் உண்டு. ஆமாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, மாலை யாரும் போட மாட்டான். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம், நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க ஸ்கூல்லையே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளைன்னா அவளை யாரெல்லாம் அப்ரிஷியேட்டாக பண்ணுவாங்க, கிளாஸில் எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க. ஆமாம், ரைட். ஆமாம். ஏன்னா எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இன்னைக்கு, ஏன்னா சின்ன ஜெனரேஷன், இந்த சந்ததிகளை பிசாசு ரொம்ப கரைப்படுத்தி இருக்கிறான். அவங்க பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டான். உங்களை எப்படா காலி பண்ணணும்னு 10 பேர் சுற்றியும் சொல்லுங்கள் இருப்பான். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் வராது. அவர் அனுமதித்தா இன்னும் பெட்டரான காரியத்தில், உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். ஆண்டவருக்காக நின்ன ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பாடுகளை பார்த்து பயப்படாதீங்க. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புறதை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். அத்தனை பேரும் போனாலும் சரி, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் மனிதன் உங்களுக்கு என்ன செய்ய
முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஒரு சிலரோடு பேசுகிறதை நான் ஆவியிலே உணர்ந்து பேசுகிறேன். நீங்கள் நெருக்கத்தில் நடக்கலாம், பிரச்சனை நடக்கலாம். நான் நல்லதானே பண்ணேன், நான் சத்தியத்துக்கு தான் நின்னேன், நான் உண்மையை தானே சொன்னேன், இவங்க என்னை முடிக்கணும்னு என்னை சுற்றிலும் இருக்கிறார்களே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து, ஆமென், உன்னோடு கூட நான் இருக்கிறத நிரூபிப்பேன். தாவீது சொல்றான், ஆண்டவரே என் சத்துருக்கள், ஆமென், உன் தேவன் எங்கே கிண்டல் பண்றாங்க, என் வாழ்க்கையில் வந்த நெருக்கத்து நிமித்தம் எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க, அவருடைய வார்த்தையினால் என்னை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை சொல்றார், உன் நீதியை நான் வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை நான் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு நீதி இருக்காது, நியாயம் இருக்காது. ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த சைடு போயிடாதீங்க, ஆண்டுடைய பட்சத்திலேயே நில்லுங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், கொஞ்ச நாள் நெருக்கம் இருக்கும், ஆனால் அதே சத்துருக்களுக்கு உண்பதாக உங்கள் தலையை கர்த்தர் அதே இடத்துல உயர்த்தி உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நிரூபிப்பா. நம்புறவங்க மட்டும் சத்தம் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, glory to Jesus. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14 18 வசனங்கள், 1 பேதுரு 4 13 16, 1 பேதுரு 5 9 10. ஸோ இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:12 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், சொல்லுங்க, அவ்வளோதான். அவரோடு பாடுகள் அப்படின்னா வசனத்துக்காக, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, சத்தியத்திற்காக. நான் இதை செய்யக்கூடாது, இதில் நான் உங்களோட ஒத்து வர மாட்டேனா, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா பாடு உண்டு, ஆனால் ஆளுகை உங்களுக்கு உண்டு. அவரோடு பாடுகளை சகித்தல். ஆமென். நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனை இருக்கும். லஞ்சம் வாங்குறவன்லாம் அங்கே நீதிமானாக இருப்பான். லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நம்மளை கேவலமாக பார்ப்பான், ரொம்ப கேவலமான ஜந்துவாக பார்ப்பான். அப்புறம் அங்கே இந்த பூஜை ஆயுத பூஜை அது இதுன்னு நம்ம எதுலேயுமே கலந்து கொள்ள மாட்டோமே, அதனால் நம்மளை எப்படி பார்ப்பான், வித்தியாசமாக தான் பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அதெல்லாத்தையும் பரலோகத்தில் கணக்கில் வைத்திருப்பார். இயேசுவுக்காக நின்னீங்கன்னா பரலோகம் உங்களை கணக்கில் வைத்திருக்கும். அதை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். இயேசுவுக்காக நின்னா பிரச்சனை தான், சத்தியத்துக்காக நின்னா இன்னைக்கு இந்த என்ன எகிப்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 11 கோத்திரம் போன மாதிரி தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. யார் சரியான சத்தியத்தில் நிற்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். திடீர்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, திடீர்னு வேற டாக்டரின் உள்ளே வந்துடுது, அறிவை பார்க்குறாங்க, பரிசுத்த ஆவியினுடைய கன்விக்ஷனை அவங்களுக்குள்ளே இல்லை. நிறைய லீடர்ஸ் அப்படியே தடம் புரண்டு போகிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஆளுகளோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எல்லாருடைய இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சில தம்பிமார் நல்ல ஃபேமஸ் சிங்கர்ஸ் தான், வர்ஷிப் லீடர்ஸ் கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னா இவங்க யாருடைய சேர்ந்து பாடுறாங்க. நான் சொன்னேன், உங்களோட சேர்ந்து என்னால் பாட என்ன சொல்லுவான், இந்த ஆள் பெரிய பரிசுத்தவான், பாட்டு தானையா? இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டே இல்லை. தவறான சத்தியம் பேசுகிறவன், பரிசுத்த கொலைச்சல் ஆக்குறவன், சாட்சி இல்லாத வாழ்கிறவன் எல்லாரோடையும் சேர்ந்து வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலான்னு பாடி அப்படி நிற்க நம்மளால் முடியாது, அந்த கூட்டத்தில் நிற்க முடியாதுங்க. அதனால் இம்மையில் நிறைய தூஷணங்கள், நிறைய காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் நம்ம தனியாக முத்திரை போட்டு, ஆமென், கர்த்தர் நம்ம உயர்த்துவதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். நேரம் முடிய போது நான் வேகமாக இன்னொரு 10 மினிட்ஸில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பேசுகிறேன். மிக முக்கியமான அடுத்த காரியம் என்னென்னா, ஆமென், அடுத்த காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் போர்ச்சவர்கள்லாம் பிடிக்கும் போது பேதுரு உடனே என்ன செய்தார் சொல்லுங்க? பட்டயத்தை எடுத்து வேலைக்காரன் காதை ஒரே வெட்டிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஷபாஷ், சூப்பரா, எனக்காக இவ்வளோ நேசிக்கிறியா, எனக்காக இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறியா, அப்பா உன்ன மாதிரி 10 பேர் எனக்கு இருந்தா அப்படியே சொன்னார். ஏய், முதல்ல பட்டயத்தை என்ன செய், பட்டயத்தை எடுக்கிற எவனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து அவனை ஒட்டி ஹீல் பண்ணிவிட்டு
ஆமென். ஆண்டவர் இவனுக்கு சொல்றாரு. அப்போ என்ன இதிலிருந்து கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் நெருக்கம் வரும்போது நான் மாம்சத்தில் போராடுகிறேனா ஆவியில் போராடுகிறேனா? யோசித்து பாருங்க.